டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் முதலில் இதோ. காலம் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தீர்காயோடு இருக்க வேண்டும். அவர்கள் நிலைச்சு நிற்பார்கள். தர்மம், நியாயம் இதெல்லாம் சேர்ந்து கொண்டு உத்தமமாகவே இருந்து கொண்டிருந்தால் நீண்ட ஆயுள் இருக்கலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். தர்மம் தான் காப்பா. நிறைய சொல்லியாச்சு. அவர் பாடாத பாட்டு இல்லை. அது ஒரு பாட்டு விஸ்வநாதன் சார் அவர்கள் இசையமைச்சது. ஜானகி அம்மா என்ற பாலு பாடியிருக்காங்க. அதில் கமலஹாசன் அவர்கள், ஸ்ரீதேவி அவர்கள் பாடின பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். தக்கிட்டு தக்கிட்டு தாடு 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 தவி தட்டாட்டா தார தவி தாடா. இப்போ பார்க்கலாம் அது சொல்றேன். அந்த பாட்டு அப்படியே எல்லாருக்குமே அப்படியே மனசுல பதிச்சு போச்சது. அந்த டைப்ல திரு விஸ்வநாதன் அவர்கள் இந்த பாட்டை அமைச்சு அவங்க 2 பேர் பாடி இவங்க 2 பேர் ஆக்ட் பண்ணி அந்த பாட்டுக்கு ஒரு அழகு மெருகு எல்லாமே அது கிடைச்சதுனால அது ரொம்ப சந்தோஷமா. அது எப்போ கேட்டாலும் புது பாட்டு மாதிரி இருக்காது. அவருக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கணும் பகவான். இன்னும் என்ன இது பத்மஸ்ரீ பத்மபூஷன் என்ன ஒவ்வொரு மட்டும் ஏறி வராரு. இதுக்கு ரொம்ப டேஞ்சரா இருக்கு. அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியல பாலு. நான் இப்பதான் கேட்டேன், சார் ஒரே ஸ்ட்ரெயிட்டா பத்மவிபூஷன் கொடுக்கலாமே. தெரியல, பத்மபூஷன் கொடுத்தாங்க மொத்தத்துல. இப்போ இப்படி ஒரு விழா எடுக்க வேண்டும் என்று பலர் முயன்றாலும் கூட எதற்கும் அவர் சம்மதிக்கவில்லை. ஆனால் ஸ்ரீராமுலு அவருடைய நீண்ட நாள் நண்பர், இசைப்பயணத்தில் பல நாடுகள் பயணித்தவர், அவர் விடாப்பிடியாக அடம் பிடித்துத்தான் இந்த விழாவை நடத்துகின்றார். ஆனால் யார் கண் பட்டதோ திருஷ்டி என்று சொல்வார்களே, பத்மபூஷன் விருது வழங்கப்பட்ட அறிவிக்கப்பட்ட பின்பு அவர் உடல் நலம் கொஞ்சம் குன்றியது. இன்று விழாவுக்கே வர முடியாத நிலை என்றாலும் இத்தனை அன்புள்ளங்கள் சேர்ந்தெடுக்கும் விழாவுக்கு எப்படியாவது வர வேண்டும் என்று தன்னுடைய உடலில் இருக்கும் இதோ மலேசியா வாசுதேவன் அவர்களுக்கு ஸ்ரீராம்ஸ் என்டர்டெய்னர்ஸ் தங்களுடைய நன்றியை பொன்னாடை போட்டி மாலை அணிவித்து நினைவு பரிசும் வழங்கி தெரிவிக்கின்றார்கள். முழுவைக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் சாதனையாளர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். அவையில் இருக்கும் கலைஞர்களான ரசிக பெருமக்கள் எல்லோருக்கும் வணக்கம். வரும்போது என்னை கேட்டார்கள் டிவியில, வாட் இஸ் யுவர் ரியாக்ஷன் எஸ்பிபி பத்மபூஷன்? மோஸ்ட் ஹாப்பி என்று சொன்னேன். அவ்வளவுதானா? தட் ஷோஸ் மோஸ்ட் ஹாப்பி. சூப்பர்லேட்டிவ் சொன்ன பிறகு மோஸ்ட் டெஸ்ட் தான் சொல்லணும். எஸ்பிபி சாரை பற்றி 2 வார்த்தை பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த மேடை ஒரு சாதாரண மேடை அல்ல, இது ஒரு சாதனையாளர்களின் மேடை. இது திரையுலக இசை உலக ஜாம்பவான்களின் மேடை. இந்த மேடையில் பல பெரிய மனிதர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே பெரிய மனிதர் யார் என்று உங்களுக்கே தெரியும். அது நம்ம எஸ்பிபி சார் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு பாராட்டு எடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஒரு மரியாதை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு ஒரு கௌரவம் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், உலகநாயகன்
டாக்டர் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், தல அஜித்துக்கு ஒரு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று விரும்புபவர்கள், இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு பாராட்டு மடல் வாசிக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள், இன்னும் வந்து கொண்டிருக்கின்ற இளம் தலைமுறையினர்களுக்கும் மற்றும் சீனியர் கம்போசர்ஸ் த கிரேட் லெஜெண்ட் எம்எஸ்வி அவர்களுக்கும் ஒரு பாராட்டு விழா எடுக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள், என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்களுக்கெல்லாம் விரும்பி ஆனால் எடுக்க அவகாசம் இல்லாதவர்கள், எடுக்க வசதி இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இருக்கிறது. ஒரே ஒரு பொன்னாடையை வாங்கி அதை எஸ்பிபி சாருக்கு போட்டால் போதும். என்னுடைய மிக நெருங்கிய நண்பன் அவர் ஒரு மேடையில் சொன்னதை நான் சொல்கிறேன். அவர் எஸ்பிபி சார் ஒரு பாட்டை பாடி பலத்த கரகோஷத்தை வாங்கிய பிறகு மனம் சும்மா இறங்கி போயிருந்தாலே போகலாம். அந்த மேடையில் எஸ்பிபி சாரும் இல்லை, சொல்லாமலும் இருக்கலாம், அந்த கைதட்டல்கள்லாம் தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டு போகலாம். ஆனால் மனோ சொன்னான், சொல்லலாமாம்மா, அது எஸ்பிபி சார் சாப்பிட்டுட்டு வச்சுட்டு போன மிச்சத்தை தின்றவங்கடா நாங்கன்னு சொன்னான் சார். இது எவ்வளோ பெரிய உயர்ந்த பண்பு. என்னுடைய அன்பு காணிக்கையா எத்தனையோ பேர் அவர் என்ன சொல்றது, அவர் கோடிக்கணக்கான ரசிகர்களின் வணக்கங்களைத்தான் அவர் காலில், அவர் நன்றிகளைத்தான் அவர் காலில் வைக்கணும். இருந்தாலும் ஒரு அடையாளமாக ஒரு பொன்னாடை போர்த்தி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்ததுலேருந்து பொறுமையாக இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அமைதியாக, எந்த நடிகரும் வரமாட்டாங்க பொழுது, எந்த ஹீரோ வரமாட்டாங்க பொழுது, கமல்ஹாசன் அவர் உட்காந்து எழுந்து போகிறது கூட மனசு இல்லாமல் அமைதியாக உட்காந்து வாழ்த்துறதுக்கு வந்திருக்காரு. அது சொல்கிறதா? அதை விட கடல் போல பாலுக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்கும் உங்களை பற்றி சொல்கிறதா? வள்ளுவனின் திருக்குறளால் பயனுற்ற உலகினைப் போல எஸ்பிபியின் திருக்குறளால் மயங்கி கிடக்கும், உலகமெங்கும் மயங்கி கிடக்கும் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நான் உட்பட எனக்கே நான் வணக்கம் சொல்லிக்கிறேன். உங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். விளம்பரம் ஒன்று பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய ஸ்பீக்கர் ஒன்று இருக்கும், பக்கத்தில் ஒரு நாய் ஒன்று இருக்கும். அந்த ஸ்பீக்கர் எஸ்பிபி சார், பக்கத்தில் இருக்க நாய் நான். பாராட்டு விழாவின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். வாழ்த்துறையின் நிறைவு வேறு யார்? பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள். அந்த உருவம், இந்த உருவம், அது குரல். அங்கேயே நின்று பேசியிருக்கலாம். ஆனா சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படும் போது கால் நடுங்கும். ரொம்ப உயரத்துல போய் எட்ஜில் நின்னாலும் கால் நடுங்கும். இந்த உயரத்தை பார்க்கும்போது எனக்கு எப்பவுமே நடுங்கிட்டு இருந்தது உண்டு. அதாவது இந்த விழா மேடையை பத்தி எல்லாம் அழகழகா கெட்டிக்காரத்தனமா பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கெல்லாம் நான் போட்டியா வரப்போறது இல்லை. இது உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். என்னன்னா, இங்க இப்ப டிஎம்எஸ்ஆர் இல்ல, புறம் பேசலாம், தப்பு இல்லை. அதாவது எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் முதலா நான் கேட்டுட்டு இருக்கிற குரல் டிஎம்எஸ், எஸ்பிபி சீர்காழி அவர்கள், திருச்சி லோகநாதன் அவர்கள், அம்மா சுசிலா அம்மா, ஜானகி அம்மா, இவங்கெல்லாம் நான் ஒருவேளை சினிமாக்குள்ள நுழையில களத்திற்கு நடிக்கலன்னா இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருப்பேன். இது தமிழ் சினிமா மாத்திரம் இல்ல, தமிழ் மொழி இசையின் வடிவங்கள். இது ஒரு சரித்திர விழாவாக தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த சரித்திரம் படைக்கப்பட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் பல விழாக்கள்ல சொல்ல முற்படும் போது கிள்ளிடுவார் என்ன எஸ்பிபி அண்ணன் அவர்கள். ஏன்னா அவர் 30,000 பாடல்லாம் தாண்டி ரொம்ப நாள் ஆச்சு. அது சொல்லாதேன்னு. ஏன்னா பல பேர் அது வரிசைகளையும் அந்த எண்ணிக்கைகளையும் போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஏதோ முன்னாடி சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். வேணாம், சொல்ல வேணாம், அது வரலாம் பாட விட்டுட்டு இருக்காங்களே, அது வரலாம் சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னார் என்கிட்ட. அதைத்தான் பணிவு, ஹியூமிலிட்டி என்றெல்லாம் சொன்னார்கள். அது நிஜமாவே அவருக்கு இருக்கு. அதாவது அவர் சிரிச்ச வாயமே தவிர இழிச்ச வாயம் கிடையாது. பல பேர் அப்படி நினைக்கலாம். அவருக்கு தான் யார் என்று தெரியும்.
கைத்தட்டி பார்த்து கண்ணாடியில பார்த்து பாடி பார்த்து தான் உங்களை பாடி காட்டுறாரு. ஸ்ருதி தெரியும் அவருக்கு. நாங்கெல்லாம் நம்பி இருக்கிறது ஒரு மேடையில விட்டு விட்டு பாட வேண்டியிருக்கும். அடுத்து ஸ்ருதி எடுக்கிறதுக்கு நாங்க ஹார்மோனியப்பட்டியா வச்சுக்கிட்டு இருந்தது இந்த மனிதரை தான். அப்படி அவருக்கு இருக்கும். அதை பத்தி அவர் பெருசா இது பண்ணிக்கிறது இல்லை. நாளைக்கு கச்சேரி இருக்கு போதும், இன்னைக்கு நீ எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாரு, ஐஸ் வாட்டர் குடிப்பாரு, நண்பர்கள் அவருக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இந்த மனிதரையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நிறைய சொல்ல முடியும். இங்க நான் வந்து பாத்தீங்கன்னா பொன்னாடை கொண்டு வரல, மலர்கள் கொண்டு வரல. அது என்ன அங்க இருந்து காஞ்சிபுரத்துல இருந்து இதுவரையிலும் இழுத்துட்டு வரணும் பொன்னாடை. அவருக்கு நெசவு பண்ணிக்கிட்டே வரணும் அவருக்கு. எனக்கு அதெல்லாம் அவ்வளவு நம்பிக்கையும் கிடையாது. ஆனால் ஒன்றில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர் என்ன பட்டம் வாங்கினாலும் நான் அவருக்கு SMS அனுப்பிச்சதும் தான், நீங்க என்ன வேணா பட்டம் வாங்குங்க, எல்லாத்துக்கும் தகுதி உடையவர். நான் உங்களுக்கு கொடுத்திருக்கும் பட்டம் என் அண்ணன். நான் ஒரு தனியா இருக்கும்போது அண்ணன் சொல்றேன். அது வந்து மரியாதைக்காக சொன்னா நம்ம வழி கேட்கறது கூட அண்ணன் எப்படி போகணும்னு கேட்பான். அந்த அண்ணன் இல்லை, இது ரொம்ப மரியாதையாக உணர்ந்து பாசத்தோடு நான் சொன்னது. என்னுடைய குரல் இந்த ஸ்பீச்சை கூட எழுதி அவர்கிட்ட கொடுத்து பேச சொன்னா குரல் நல்லா இருக்குமே எனக்கு தோணும். நான் சொல்ல நினைச்சதெல்லாம் சொன்னா என்னை விட அழகா சொல்லுவார் அவருன்னு தோணும். அதாவது இந்த உணர்வுகள் நான் அவரை வந்து சொன்னாங்க. அவர் பள்ளியறை, கழிப்பறை, கடவுள் இருக்கும் இடம், எல்லா இடத்துலையும் ஒரு குரல் என் மனசுல ஒழிச்சிட்டே இருக்கிற குரல். எனக்கு எல்லா இடத்தையும் விட, எல்லா கோவில்களையும் விட பெரிய இடம் மனிதனின் மனம், உங்கள் மனம். அங்க இருக்கிறத பார்த்து இவரை நான் சின்ன பையனா இருக்கும்போது பார்த்து பொறாமையெல்லாம் பட்டிருக்கேன். அதெல்லாம் அசட்டுத்தனம், அதெல்லாம் பட முடியாது. நம்மளும் இந்த மாதிரி இல்லையே நினைக்கக்கூடியவும் பண்ணலாம். இன்னும் பல பேர் சொன்னாங்க. இப்ப மனோ சொன்னாராம் எச்சல்ல சாப்பிட்டது. அவரு பெருமையா சொல்லிட்டாரு. இந்த ரகசியத்தை நான் சொல்லணும். நானும் சினிமாவில் பாடுவேங்கிறது வந்து அவருக்கு தான் அவமானம், எனக்கு பெருமை. அதுல இவருடைய பாட்டுக்கு ட்ராக் பாட வைப்பார் ராஜா. நல்லா பாடிட்டோம் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அப்புறம் இவர் வந்து பாடினது எப்படி பாடுறதுங்கிறத கத்துக்கிட்டோம். நான் இன்னும் கத்துக்கல. இதுதான் நிஜம். அது irreplaceable man and across generations. அது எல்லாருக்கும் எம்ஜிஆர்ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப சொன்னாரு காதல்ல, என் காதல கூட பயன்பட்டிருக்காரு அவர் பாட்டெல்லாம். எஸ்பிபி மாதிரி பாடுறதா நினைச்சிட்டு பாடுவோம். அவங்க பெண்கள் பாவம் காதல்ல அது மாதிரி இருக்கிறதா அவங்களும் கற்பனை பண்ணிப்பாங்க. கண்ணுக்குட்டிக்குள்ள வைக்கல் கொடுத்து பசுமாட்டை கொடுக்குற மாதிரி தான் நாங்க. ஒரிஜினல் தோல் அவர் தான், டோன். பட் இந்த விழாவுக்கு நான் வந்தது காரணம், எங்க அடுத்த விழாவுக்கு இல்லாம போயிடுமோன்னு இல்லை. இன்னும் நிறைய விழா இருக்கு. இருந்தாலும் எல்லா விழாக்கள்லையும் முடிஞ்ச போதெல்லாம் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை. பன்முக கலைஞர் அவர். நல்ல வேளை எங்க அதுக்கெல்லாம் ரொம்ப சீரியஸா வரல. மகாகணம் பொருந்தி அங்கே இருந்துட்டார் அவர். அதனால அது நன்றி. ஏன்னா நான் இன்னைக்கு காலையில தான் அவர் சின்ன வயசு போட்டோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இல்லைன்னா அந்த வேலை பெரிய ஹீரோவா வந்திருப்பார் அவர். அதுக்கெல்லாம் போகாம இதுக்கு வந்ததுக்கு நாங்கள்லாம் நடிகர் எல்லாம் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிக்கணும். இந்த விழாவில் இன்னும் நிறைய பேசலாம். இங்க வந்து சேர்ல சில அற்புதங்கள்லாம் நிறுத்த போறாங்க அவரை வச்சு. அதெல்லாம் பார்க்கணும். நான் வந்து நிஜமா சொன்னா ஏதோ பணிவுன்னெலாம் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இது நிஜம். அது எல்லாரையும் பார்த்து இந்த பணிவெல்லாம் வராது. தேவையானவங்களை பார்த்து தான் இந்த பணி வரும். தன்னால வரும். உங்களை பார்த்தா நிஜம் தெரியும் இல்லையா, மனசுக்குள்ள தெரியும் இல்லையா. நாம எவ்வளவு பெரிய ஆளுன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தாலும் நிஜமான விஸ்வரூபிகளை பார்க்கும்போது, ஆமா எல்லாம் என்ன ஒரு படமா அவர் பேசியிருக்காரு. எனக்கு 200 படம் பேசியிருக்காரு. என்னுடைய தசாவதாரத்துல 10 வேடத்தையும் தெலுங்குல பேசியிருக்காரு அவர். ஆமா சாரி, அதாவது அமெரிக்கன் கேரக்டர் பேசலன்னு இதான் ஒரு பணிவன்னு ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணாரு. கணக்குக்கு ஒரு 10 போட்டா ரவுண்ட் ஃபிகரா வரதை விட்டு தொலைங்களா. நீ என்னது
அதுல ஒரு கட்டு பண்றாரு. அது எனக்கு 3 கொடுத்துட்டாராம் அவரு. சரி வச்சுக்கிறேன். என்ன என்னன்னா இவர் பன்முக கலைஞர். இவர் என் சினிமாவில் நடிச்சிருக்காரு, இன்னமும் நடிப்பாரு, இன்னமும் பாடுவாரு. அதெல்லாம் கேட்க போறாங்க. இந்த பட்டங்கள்லாம் கொடுக்கறது அவங்க கடமை, கொடுக்கலன்னா அது அவங்களுடைய சிறுமை. நமக்கு தெரியும். நீங்கெல்லாம் கை தட்டுறது, அவரை பழச நினைச்சு பார்க்கறது, நம்முடைய வாழ்க்கையோட ஒன்றிட்ட ஒரு மனிதரை, ஒரு உறவுக்காரரை இங்க எல்லோருமே பார்க்கிறோம். உங்களை விட அதிகமான ஒரு பாக்கியம் எனக்கு இருக்கிறது என்னன்னா, கிட்ட போய் தோளோட தோல் உரசி அண்ணன்னு கூப்பிட முடியும், வீட்டுக்கு போய் சாப்பிட முடியும். எல்லாராலையும் அது பண்ண முடியாது. அதனால் நான் உயர்ந்தவன். நன்றி, வணக்கம். சகோதர வாஞ்சையோடு தன் உள்ள உணர்வுகளை பகிர்ந்து கொண்டார் எங்கள் உலகநாயகன். அவருக்கு மட்டுமல்ல, தெலுங்கு திரைப்படங்களில் சல்மான் கான், பாக்யராஜ், மோகன், அனில் கபூர், கிரீஷ் கர்னாட், சிவனி கணேஷ், நாகேஷ், கார்த்திக், ரகுவரன், ரஜினிகாந்த், வினோத்குமார் என்று பலருக்கும் அங்கே குரல் கொடுப்பவர், குரல் மன்னன் எங்கள் எஸ்பிபி அவர்கள். இந்த வேளையிலே ஸ்ரீராம்ஸ் என்டர்டெய்னர்ஸ் நண்பர்கள், முக்கியமாக மும்மணிகள் மனோ, ஸ்ரீராமுலு, சிவமணி, இவர்கள் அனைவரும் சேர்ந்து எடுத்த பெருவிழாவிலே எங்கள் அன்பு பாலுவுக்கு பத்மஸ்ரீ, பத்மபூஷன், டாக்டர் எஸ்பிபி அவர்களுக்கு